இவ்வளோ உயிர் சேதம் எங்கேயா பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் தான் இன்னைக்கு வந்து மாநாடுகள் நடத்துகிறோம், பொதுக்கூட்டம் நடக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் 41 உயிர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்னைக்கு கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது. இது வந்து உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். இது நல்லதில்லை நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் வந்து நல்ல அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும். எங்க குழந்தைங்களை கூட்டு போகணும், பெண்கள் எங்க போகணும் அப்படின்றதுல அவங்களும் புரிதல் வேணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் விஜய் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதுகாப்பு மேல 4 பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க? வெறும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நம்பி போனா அது எப்படி இருக்கும்? இப்ப எங்களுக்கெல்லாம் 2005 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எங்களுடைய தொண்டர் படை எங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட். எப்பயுமே காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் செய்வாங்க. இது தெரிஞ்ச விஷயம். இன்னும் விஜய் நிறைய கத்துக்கணும். அவர் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. அதனால பொறுத்து